ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் ஆகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். மறைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், வாசிக்கும்படியாக தேர்ந்த வேறுபாடும் வாசித்தாய். ஜெபம் செய்வோம். வருஷத்தை இப்படி நன்மையால் முடிசூட்டுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வருஷத்தின் முதல் நாள் சாயங்கால வேளையிலே சந்தோஷமான இந்த நேரத்திலே உங்கள் சேகர தந்தையாகிய குருமணியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்களை கனப்படுத்தும்படியாக, அவருடைய ஆசீர்வாதங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த முதல் நாளிலே நாங்கள் இந்த இடத்திலே சபையாராக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வருஷங்களை எங்களை கூட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கின்றீர், எங்களை பாதுகாக்கின்றீர். விதமாக ஒவ்வொரு நாளும் எங்களை கரம்பிடித்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஒரு செயல் உருவானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். திருச்சபை வளர்ச்சிக்காக அநேக காரியங்களை முயற்சி செய்கின்ற அருமையான ஒரு ஆவிக்குரிய தகப்பனை நீங்கள் கொடுத்திருக்கிறேன். எல்லா நேரங்களிலும் நம்மளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக திருச்சபையாக நாங்கள் ஜெபிப்பது உண்டு. அவர்களை உரையை நடத்தி வந்திருக்கிறேன். கடந்து வந்த பாதைகள் கஷ்டமானதாக இருந்தாலும் எல்லா வழியிலும் கரம் அவர்களை தாங்கி வழிநடத்தினதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். சபை வளர்ச்சிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களும் வளர்ந்து வருவதற்காகவும் நாம் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை களி கொடுந்தது, திருச்சபை வளர்ந்து பெறுகின்றது, திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது என்றால் இருக்கிற ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் இதனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம். காலையிலிருந்து அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்திருக்கிறோம். என்னுடைய குடும்பங்கள் சுதந்திரித்திருக்கிறது, எங்களுடைய சந்ததியார் சுதந்திரித்திருக்கிறார்கள். ஆகவே இது உண்மையான ஒரு இடம் அல்ல, இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி.
ஒரு அநேக பரிசுத்தவான்கள் நடமாடின ஒரு இடத்திலே தேவனுடைய மனுஷர்கள் உலாவின இந்த பூமியிலே இந்த நாட்களிலே எங்களை வைத்திருக்கிறேன். 43வது குருவானவராக எங்களுக்கு அழைத்து வந்திருக்கிறேன். 2 ஆண்டுகள் சிறப்பான பணி செய்ய உதவி செய்திருக்கிறேன். ஒரு அநேக கஷ்டங்கள் பாடங்களை கடந்து வந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக ஜெபித்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டு பாதுகாத்திருக்கிறேன். இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க ஆண்டு உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறோம். வாசிக்கிற வசனத்தின்படி எல்லா சூழலிலும் நம்மை பாதுகாப்பேன், ஏந்துவேன், சோம்பேன், தப்பிப்பேன் சொல்வது போல இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டு உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையான அம்மாவுக்காக கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரோடு உடன் இணைந்து ஊழிய செய்யும்படியாக இருக்கிற ஆளுநர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். இப்படியாக நாங்கள் வளர்ந்து வருகிறோம். இந்த எதிர்காலங்கள் உடைய கருத்தில் இருக்கிற ஆண்டவரே, எல்லாம் உடைய கருத்தில் இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கப்படணும். இன்னும் தேவைகளை எங்களுக்கு சந்திப்பீராக. இதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த காரியங்கள் கைகூடி வர பண்ணுவீராக. புதிய ஆண்டினுடைய ஊழியங்கள் செய்கிற உருவானவருக்கும் திருச்சொல் பிள்ளைகளுக்கும் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்காண்டவர்கள் இந்த வேலையுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, ஆதி திருச்சபையிலே நாம் இருக்கிறோம். சந்தோஷமான ஒரு நேரத்திலே ஆண்டவர் இருக்கிறார். ஐயா 2 ஆண்டுகள் நம்மோடு கூட ஒரு பணியாற்ற ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகள் அவர்களை போன ஆண்டிலே நாம் எல்லாம் அறிவோம். சில கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டார். நாம் ஜெபித்தோம், அவர் நமக்காக ஜெபிக்கின்றார்கள், நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அது நிமித்தமாக ஆண்டவர் எல்லா காரியங்களும் கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார், பலன் கொடுத்தார், சத்துவம் கொடுத்தார். திருச்சபையின் வளர்ச்சிக்காக அதிக காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுடைய எண்ணத்தில் இந்த நாளோடு ஒரு காரியங்கள் முடிந்தது என்பதல்ல. ஒரு 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் இப்படியான ஒரு தொலைநோக்கு பார்வை உடையவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த கிராமம் எப்படி இருக்கும், இந்த திருச்சபை எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் யோசித்து பார்க்கக்கூடியவர்கள். இந்தோடு நம்முடைய ஊழியத்தோடு நாம் போகிறோம் என்பதல்ல, இந்த திருச்சபை இன்னொரு தலைமுறையில் எப்படி இருக்க போகிறது, அதற்காக நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், திருச்சபை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த வாலிபர்களை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதிலே ஒரு பெரிய ஆர்வம் உள்ளவர்கள். மற்றவர்களை போல அல்ல. மற்றவர்கள் இருக்கிற காலங்களிலே சிறப்பான ஊழியத்தை செய்துவிட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து மறு இடத்துக்கு ஊழியத்தில் போய்விடுவார்கள். ஆனால் ஐயா அப்படி இல்லை. இந்த திருச்சபையினுடைய எதிர்காலம் எவ்விதமாக இருக்கும் என்பதை அவர்கள் யோசித்து பார்க்கக்கூடியவர்கள். நாளை என்பதோடு அல்ல, பல ஆண்டுகள் கழித்து இந்த திருச்சபை விதமாக இருக்கும். இந்த வாலிபர்கள் இப்படி இருக்கிற நிலைமை என்ன, இந்த வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், இவர்கள் தான் எதிர்கால சந்ததியராகவே இவர்கள் வளர்ச்சி வைக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பு கூட்டங்களை ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே வெளியிருந்த ஆட்களை அழைத்து வந்து பிள்ளைகள் எல்லாம் கூடிவர செய்து அவர்கள் போதித்துக் கொண்டு வரக்கூடிய அருமையான ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அது எதற்காக செய்கிறார்கள் என்றால், ஒரு சந்ததிக்கு பிறகு ஒரு சந்ததி வரும்பொழுது அது ஆவிக்குரிய பிள்ளைகளாக அவர்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா வாலிபன் வயது என்பது எந்த நிலையிலும் அவர்கள் போகலாம். ஆனால் ஆண்டவருடைய பயத்தை, தெய்வ பயத்தை, தெய்வனுடைய ஆசீர்வாதங்களை, ஒரு ஒழுக்கத்தை திருச்சபையிலே நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் இதுவரை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நம் நிறைய காரியங்களில் நாம் வளர்ச்சி பெற வேண்டியதாக இருக்கிறது. இந்த வாலிபர்கள் நிறைய காரியங்களில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார். எதற்காக என்றால், அதனால் சொன்னவர்களுக்கு 15 ஆண்டுகளில் இவர்கள் தான் இந்த சபையை வழிநடத்தி செல்வார்கள். இருக்கிறவர்கள் இருப்பதில்லை, வருகிறவர்கள் அதை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்கள் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். இருக்கிறவர்களே இருந்து போகிற காலங்கள் அல்ல, காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது வேதம் தெளிவாக சொல்கிறது, ஒரு சந்ததி போகும், ஒரு சந்ததி வரும். இன்னொரு சந்ததி வரும் பொழுது அந்த சந்ததி இன்னும் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்ததியாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாங்கிக்கிறார்கள். நம்ம முதலாவது உதாரணத்திற்கு நாம் பள்ளிக்கூடத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அது முடிந்தது என்று நினைக்கக்கூடிய அளவில் அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அப்படிதான் அதை நினைத்திருந்தோம். எல்லாரும் அதை பரியாசம் பண்ணினார்கள். ஒருவேளை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். 200 ஆண்டை நெருங்கக்கூடிய ஒரு பாடசாலை பிள்ளைகள் இல்லாமல் அது முடிவுக்கு வருகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. எத்தனையோ ஆசிரியர்கள் வந்தார்கள், அவர்கள் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். யாரும் அதை குறித்து நினைத்து பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஐயா அதை யோசித்து பார்க்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் அதை விட்டு இருக்கலாம். அந்த சூழல் வச்சு அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது.
நம்ம ஒரு ஸ்கூல் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமா இது ஒரே காரணம் தான் சொன்னேன். தொலைநோக்கு பார்வை நாளைக்கு இது இல்லாமல் போயிட்டா திரும்ப ஒரு பள்ளிக்கூடத்தை அந்த இடத்துல கொண்டு வரவே முடியாது. ஒரு காலத்தில் அது நடக்காது. இழந்தோம் என்றால் திரும்ப சில காரியங்களை இந்த உலகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நம்ம ஊருக்கு போடக்கூடிய டீச்சர் வேற, அதை நல்ல கவனத்தில் வைக்கணும். ஐயா அந்த இடத்துல நின்று நம்மளுடைய உள்ளூரில் உள்ள பிள்ளையா நம்ம போடணும். அப்போதான் நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு சரியா இருக்குன்னு சொல்லி நம்ம பெரியட்டாவை ஐயா தான் கேட்டுங்க போடுறதுனால நம்ம ஊருக்கு வேற ஒரு பிள்ளையா தான் போடுறதா இருக்கும். அந்த பிள்ளை வந்திருந்தா இந்த பள்ளிக்கூடத்துல இன்னும் மோசமாக இருக்கும். உள்ளூருங்கிறதுனால நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய இளைஞர பந்துக்கள், நம்முடைய நண்பர்கள், இப்படி எல்லாம் தெரிந்த பிள்ளையாக இருக்கிற அப்படின்னால சில பிள்ளைகளை சேர்த்து இந்த பள்ளிக்கூடம் திரும்ப மறுபடியுமாக ஒரு எழுச்சி பெறும்படியான ஒரு காரியத்தை இந்த ஐயா தான் செய்து கொடுத்தாங்க. அதான் நம்ம நினைச்சு பார்க்கணும். நமக்கு யாராக கூட நமக்கு தெரியாது. நமக்கு யாருக்காவது தெரியுமா? நம்ம ஊருக்கு யாரை போடணும் யாருக்கு தெரியாது. நம்ம இதை யாரை சிந்திக்க மாட்டோம், யோசிக்க மாட்டோம். ஐயா அதை யோசித்து பார்த்தார்கள். ஏன்னா மல்லிகை டீச்சருக்கு பிறகு இப்போ பெரிட்டா வந்த பிறகு இந்த பள்ளிக்கூடம் திரும்ப உயிர் பெற ஆரம்பித்திருக்கிறது. அப்போ அழிந்து போவதற்கு எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் விரும்புகின்றவர்கள் அல்ல. அதான் இந்த கற்றுக்கொண்ட காரியம். எந்த ஒரு காரியமும் முடிந்து போக வேண்டும் என்று அவர்கள் ஒரு நாள் நினைக்க மாட்டார்கள். அது எழுச்சி பெற வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், சபை வளர வேண்டும், சபை மக்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அருமையான கருத்து அப்படிப்பட்ட குருவானவரை அண்டவங்க தந்திருக்கிறார். பார்த்தா மருவாங்குளத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். ஒரு ஊரில் ஒரு புதிய ஆலயம் கட்டணும்னா அது மிகுந்த கஷ்டம். இந்த காலங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு எதிர்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இப்போ கிறிஸ்துமஸ் காலத்தில் கூட உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சாமியார் இருந்தார், அரசியல்வாதி இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? கிறிஸ்துமஸ் நாங்கள் நடத்த விட மாட்டோம், முஸ்லிம் பண்டிகையை நாங்கள் நடத்த விட மாட்டோம் என்று அவர் சொல்கிறார். அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியிலே மத வெறியிலே இந்திய தேசம் போய்கொண்டு இருக்கின்ற இந்த நாட்களிலே, இந்த காலங்களிலே ஒரு தேவாலயத்தை ஒரு இடத்திலே அந்நிய மதத்தர்கள் வாழ்கின்ற ஒரு இடத்திலே கட்ட வேண்டும் என்றால் அது முடியாத ஒரு காரியம், ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நீங்க போய் பாருங்க, மரவாங்குளத்தில் ஒரு அருமையான ஒரு தேவாலயம் சிறு சீக்கிரத்தில் அது கட்டி முடிக்கப்பட போற. ஐயாவுடைய பிரயாசம் அதிகமானது. அவருடைய உடல்ல பலவீனம் இருந்தாலும் பாம்பே பட்டணத்தில் போய் பல நாட்கள் தங்கி கஷ்டத்தின் மத்தியிலே பல லட்சங்களை அவர் சேகரித்துக் கொண்டு இப்ப அந்த ஆலயத்தில் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல கட்டணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணினார்கள், முடியாமல் போனது. பல பேருடைய முயற்சினாலும் ஐயாவுடைய முயற்சினாலும் பல அதிகாரிகளுடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் நமக்கு அனுமதி கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம ஒரு ஆலயத்தை நம்ம 10வது சபையாக இந்த மரவான்குளம் சபை பொழுது சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா பனையன்குளத்தில் ஒரு அருமையான ஒரு ஆலயம், அம்பலத்தில் ஒரு ஆலயம் அறையுடைய அதை கட்டி முடித்திருக்கிறார்கள். அவர்கள் வந்தவுடன் பணிகள் ஆரம்பத்தில் ஒரு பள்ளிக்கூடம் அது மிகுந்த மோசமாக இருந்துச்சு. ஒரு அருமையான பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. எல்லாம் வேகமாக எல்லாத்தையும் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். உங்களுக்கு தெரியும், நம்முடைய வேகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம 23ஆம் தேதி நம்ம கீத பவனியில ஓட்டத்தில் ஓடி என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாச்சு. எனக்கு அது வேற கஷ்டமா இருக்கு. 6 நாளுக்கு ஓட முடியல என்னன்னு எல்லாரும் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அவ்வளவு ஒரு வேகமாக இந்த பிள்ளைகள்லாம் ஐயா வந்தே பாரத்திலே போது வேகமாடி சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லிட்டான். என்கிட்ட ஒரு பிள்ளை சொல்லு, வந்தே பாரத்திலே போது வேகமா போவோம். அது உண்மைதான். அவ்வளவு ஏன்னா ஐயாடு சொன்னையா நீங்க ஓடலாமா அப்படின்னேன். சார் என்ன இருந்தாலும் சரி ஓடிடுவோம், நீங்க வேகமா போனாலும் முடிக்க முடியும். எல்லா வீடுகளிலும் போய் வீட்டுக்குள்ளாக போய் வாசலில் நின்று ஒரு நாள் ஜெபம் பண்ண முடியாங்க. வாரிசல் நின்றோம், வெளியே நின்னோம், கடமுறைக்கும் ஏன் ஜெபம் பண்ணது கிடையாது. எல்லாரும் கொண்டு வாசலில் போனாலும் வெளியே நிற்க ஆட்களையும் என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வாங்க வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணணும்னு சொல்லி எந்த சபையாக இருந்தாலும் சபை பாகுபடினாதபடி எந்த சபையில் எந்த நடந்தாலும் அந்த சில பங்கு வர வேண்டும் என்று விரும்பார்கள். அதை பிடிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்காது. சரி எல்லாத்துக்கும் போவோம், நம்மளை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி நம்ம போய் அதில் பங்கு வரோம் என்று சொல்லி எல்லா சுகமோ துக்கமோ நன்மையோ தீமையோ எந்த காரியமாக இருந்தாலும் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் அவர் போக வேண்டும் என்று இருப்பார். அதான் அவர்களுக்கு பிடிச்ச ஒரு காரியம். இதில் ஒரு சபையிலோ சகோதர சபையிலோ நினைக்கவே மாட்டார்கள். ஏதாவது நடந்தாலும் சரிதான், சார் போய் ஜோனிட்டு வந்துடுவோம். முடிஞ்ச ஒரு ராத்திரி 8 மணியாக இருந்தாலும் சரி தான், ராத்திரி 10 மணியாக இருந்தாலும் சரி தான், வீட்டில் ஒரு சம்பவம்னா உடனே போவோம்னு சொல்லி புறப்பட்டு செல்வார்கள். இப்படி ஒரு நல்ல ஒரு குருவான் அவர். அது மாத்திரமல்ல, நிறைய பேர் அவர்கள் ஒரு கோபத்தை பார்த்திருப்பீர்கள். அப்படிதானே? ஐயானாலே நிறைய பேர் பயனுடைய கோபம், அது உண்மைதான். எனக்கு சில பார்க்கவே ஒரு கவனமாக தான் இருக்கும். கோபம் அப்படின்னா அது பாகுபாடு இல்லாத ஒரு கோபம் இருக்கு. அதான் ஆச்சரியமா இருக்கும். வீட்டில் கோபப்படாம நம்மகிட்ட கோபப்பட மாட்டாங்க. வீட்டில் என்ன கோபமோ
அதே கோவம் தான் ஏன்ட்ட, அதே கோவம் தான் ஆளின்ட்ட, எல்லாத்தையும் ஒரே கோவம் தான். சிலர் அப்படி கிடையாது, வீட்டில் உள்ள ஆட்கள்ட்ட எல்லாம் கோவப்பட மாட்டாங்க, நம்மகிட்ட நினைச்சுவாங்க கோவப்படுவாங்க. அப்படி தான் பார்த்துருக்கேன். ஆனா ஐயா வந்து அந்த அதுலயும் பாகுபாடு கிடையாது, ஒரே கோவம் தான். எல்லாரும் அப்படி மருமன் கோயில் ரெட்சியா அப்படி எனக்கு உண்மைதான் திருக்கின்றோம், என்ன செய்யறாங்க அப்படி ஒரு கோவம் பாகுபாடுல இருக்கும். ஆனா அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருந்தா அது உடனே மறந்துடும். என்னையா அப்படின்னு அந்த காரியங்கள்லாம் மறந்து சகஜமா பேசுறாங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு கோவம் இருந்தாலும் குணம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், அதாவது இறக்கப்படுவார்கள். இன்னைக்கு கூட ஒரு பையன் இல்லைன்னா பார்த்தேன், அந்த பையன் கொஞ்சம் சோலாக எல்லாம் தெரியும், நல்ல பேரும் மறந்து போச்சு. பிரதீப் கோயிலில் காலையில் 5 மணிக்கு ஒரு நாள் ஜோர் எடுத்தும் போது அவன் வந்து அங்கே இங்கே நடமாட ஆரம்பிச்சான். நலம் பிடிச்சி கொண்டு வந்து ஐயா என்னன்னு கேட்டு விசாரிச்சு மற்றெல்லாம் தெரிஞ்சவன்ட்டு ஒரு ஜோபத்தை அவன் பண்ணுவோம் பண்ணிட்டு போயிடுவான். அப்படி உடனே ஐயா செயல்பட ஆரம்பித்தாரு. உடனே ஆழ்விட்டு சொல்லி அவங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணுவோம் பண்ணிட்டு இந்த பையன் சொல்லுவோம். இந்த மாதிரி இறக்கம் உள்ளவர்கள் மற்றவருடைய ஒரு துக்கம் அவங்க பங்கு பெற வேண்டும் என்று எது நீங்கள் சொன்னாலும் ஐயா செய்வாங்க. நீங்கள் கோபம் தான் பயப்படுறாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நீங்கள் ஐயாட்ட தைரியம் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக ஐயா செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். அருமையானவர் நமக்கு உடன் ஊழியரே ஆண்டு ஐயா கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம மட்டும்தான் இப்போ ஆள்வி செய்கிற அளவுக்கு பாருங்க எல்லாம் சிறப்பா இருக்கு. இப்போ கலை நிகழ்ச்சியில் என்ன செஞ்சுட்டு இருக்கு, இந்த கலை நிகழ்ச்சியில வந்து எத்தனை நாள் பார்த்துருக்கோம், ஒரு விபிஎஸ் ஒரு கிறிஸ்துமஸ் தானே. இப்ப எத்தனை கலை நிகழ்ச்சி நடக்கு, வாரத்துக்கு ஒரு கலை நிகழ்ச்சி, எடுத்தோட கலை நிகழ்ச்சி தான். அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு கலை நிகழ்ச்சினா ஒரு எல்லாம் அந்த இடத்துல கூடி வருது, ஒரு ஆட்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு அமைதியா இருக்கிற இடத்துல ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருவது. எல்லா ஆண்டு ஐயா அப்படி செஞ்சுட்டே வராரு. அவருக்கு நீங்க ஜபிங்க, பலவீனமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு வேகம் உள்ளவர்களுக்கு நான் சொல்லுவேன், அவ்வளவு வேகமா நீங்க நடந்ததை நம்ம எல்லாம் பார்த்துக்க. நம்ம அது வந்து மிகையானதில்லை, உண்மையதான் நான் சொல்றேன். இந்த இடத்துல அன்னைக்கு நடந்து சென்றதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அருமையான ஆள்வியினுடைய ஓடியும் நல்லா இருக்கு. எல்லாம் அம்மா இருக்காங்க, அம்மா இருக்கு நேரம் பார்க்கும்போது அம்மாட்ட அம்மா கோவப்பட்டு நான் இது வரைக்கும் பார்க்கறேன். ஐயா கோபத்தை பார்த்துருக்கேன், அம்மா கோபத்தை பார்க்கல இது வரைக்கும். வந்தாலும் அம்மா அமைதியா நிற்போம், அமைதியா சிரிப்பாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்ல பதிச்சுடுவாங்க, அவ்வளவுதான். அது அம்மா கோபப்பட்டு நான் பார்க்கவே இல்லை. அதனால இல்ல சில வீட்டுல 2 கோபம் இருக்கு, அது எல்லாம் இருக்கு. 2 கோபத்தை நான் பார்த்துருக்கேன். நான் கிடந்து வந்தது இல்லை, 2 கோபத்தையும் பார்த்துருக்கேன். இங்கே அப்படி இல்லை, அமைதியின் மத்தியில ஐயா கோபம், அம்மா அமைதியா இருக்கு. அம்மா பார்த்தாலும் நமக்கு எல்லாருக்கும் கோபம் போயிடும், அவ்வளவு அமைதியா இருப்பாங்க. ஆண்டு நல்ல ஐயா நமக்கு தந்திருக்காங்க. நம்ம வெளிப்படுத்தியில பேசல, உண்மையை மாத்திரம் சொல்ல, உள்ளதை சொல்லுறேன். அவங்க ஊழியத்துக்காக நம்ம ஜபிச்சுடுவோம். இந்த வளர்ச்சியின் பாதையில் நம்ம செல்ல போறோம். நான் ஐயா பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வாங்க, கொடுப்பதிலும் அப்படிதான். நான் ஒரே உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் அவங்க தம்பி, நான் இறங்கி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க தம்பிக்கு ஒரு நாள் வந்து இந்த ஆபீஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அம்பலத்து கோயில் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ பாரதாய் சார் நானும் உட்காந்துட்டு இருந்தோம். பாரதாய் சார் என் பையன் கேட்பாரு, ஐயாட்ட தம்பிகிட்ட ஏதாவது கேட்கலாமா அப்படின்ட்டு. அப்போ ஐயாட்ட கேளுங்க, ஐயாட்ட கேட்டு நீங்க கேட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து கேட்டோம், நாங்கள் அம்பலத்தில் ஒரு கோயில் கட்டுதோம், எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அவங்க உடனே ஒன்றுமே சொல்லலை. உடனே இப்போ ஐயா உள்ள இருந்தாங்க, நான் பாரதாய் சார் வெளியே வந்தோம். அவங்க வந்தாங்க, பையன் வந்து காதில் பையன் சொல்ல, நான் பக்கத்தில் நிற்கேன். சாயங்காலம் நாளைக்கு சாயங்காலம் வந்து ஒரு 2 லட்ச ரூபா தரீங்க, நினைச்சிங்க வாங்கிட்டு போகும். வலதையை கொடுப்பு இடதையை அறியாத மாதிரி எந்த ஆர்ப்பாட்டம் இல்லை. 2 ரூபா சொன்ன மாதிரி 2 ரூபாய் சொன்ன மாதிரி நான் ஒரு 2 லட்ச ரூபா தரேன், நாளைக்கு சாயங்காலம் வீட்டில் வந்து நினைச்சிருங்க வாங்கிட்டு போயிருங்க. ஐயா நினைச்சா எதுவும் செய்யலாம், எனக்கு அது தெரியும். ஐயா நினைத்தால் அவங்களுக்கு எல்லா ஆட்களும் பழக்கம் இருக்கு, எனக்கு தெரியும். அரசியல்வாதியிலிருந்து ஐஸ்வர்யவான் வரை தெரியும். ஐயா வீட்டுக்கு வர வரைக்கும் கவனிச்சு ஐஸ்வர்யவான் இருந்து அரசியல்வாதி வரை ஐயா கையில் இருக்க ஆட்கள் இருக்கு. ஐயா கோயிலுக்கு பார்த்து நீங்க செஞ்சு நல்லபடியாக இன்னும் சில காரியங்களை செய்ய, என்னுடைய ஆலயங்கள் வளரட்டு பெருகிட்டு நீங்களும் வாழ்த்துருங்கள், மகிழ்ந்திருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஊழியர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு நிகழ்வு இன்னைக்கு வைக்கணுமா அப்படிங்கிறது 5 மணி வரைக்கும் அது எண்ணமே கிடையாது. என்றால் கடந்த ஆண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால ரொம்ப உற்சாகமா ஒரு பார்க்காத ஒன்றை பார்த்தது போல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த போன வருஷம் அந்த சந்தோஷம் 1ஆம் தேதி
என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இதுவரைக்கும் ஒரு 20-25 ஆண்டு கால ஊழியத்தில் பார்க்காத ஒன்றை பார்த்துருந்தேன். ஆனால் வைக்கணுமா அப்படிங்கும்போது இன்னைக்கு நிறைய கேள்விகள். அதாவது இது வந்து என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்போ அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் கிடையாது. என்னன்னு தெரியல. அதாவது எப்பவுமே என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். இப்போ சார் சொன்னாங்க கோயிலெலாம் கட்டுறது ரொம்ப லேசு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் கோயில் கட்டும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வரும் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கை தான் அது ஒரு பாடம். நான் மட்டும் இல்லை, நம்ம அம்பலம் கோயில் கட்டிட்டு இருக்கோம். 2 நாளில் பிரதிஷ்டை. அதுக்கான வேலையை பார்க்கறதுக்காக தேவதாசனம் போகிறாங்க. கார் அப்படியே ஷட்டல் அப்படியே சுற்றி 2 அடி அடித்து ஒரு மரத்தில் முட்டி அப்படியே என்ன செய்யுது. பக்கத்தில் ஒரு அம்மா நாங்கள் உடனே அடிபட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக போகும்போது மறுநாள் அங்கே சொல்கிறாங்க, இந்த ஆள் பிழைச்சிருக்கவே என்ன செய்ய முடியாது. இது முதல் சம்பவம். அப்புறம் இப்போ வரவங்குளம் பாம்பே போயிருந்தேன். 15 நாட்கள். நம்ம தர்மசீலன் சாரெல்லாம் மறக்க முடியாது. அவங்க வீட்டில் 2 நாள் தங்க வச்சு எங்களுக்கான ஆலயத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்ததே அவங்க தான். ரொம்ப தீவிரமாக பேசி ஒரு வீட்டிலலாம் சர்ச்சுக்குன்னா அவங்க காசு தர மாட்டாங்க, இதுக்கு தான் தருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வீட்டுக்கு நாங்கள் போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிறேன். பேசி 1 மணி நேரம் கழித்து அவர் 1 லட்சத்தை கையில் கொடுத்துட்டு அடுத்தால முடிக்கும் போது நான் 1 லட்சம் ரூபா தரேன் அப்படிங்க. ஆனால் அவ்வளவு தூரம் அந்த வீட்டில் பேசுறது எல்லாம். ஆனால் பேசிட்டு நான் வந்து அவங்க விக்ரவாளியில் இருக்கிறாங்க. நான் வந்து திரும்ப தாராவிக்கு வந்துட்டேன். தாராவியில் வந்து அடுத்த வாரம் சண்டே இருக்கணுங்கிறதுனால எங்கள் வீடுலாம் ஜோமனை கூட்டாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன்னா 500-1000 கொடுத்து நான் ஒரு நாளும் கோயில் கட்டிட முடியாது, கட்டிட முடியாதுன்னு நான் வர முடியாது அப்படின்ட்டேன். ஒரு நாள் கழிச்சு தர்மசீலன் சாருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம். எங்கள் கூட தான் இருந்திருக்காரு. என் கூட ஒரு 4 மாடி 5 மாடி வரைக்கும் ஏறி இறங்கியிருக்கோம். நாங்கள் அவள் ஆட்டோட தான் போயிருக்கோம். எனக்கு கேட்ட உடனே ஏன்னா வந்து அங்கே அவ்வளோதான். அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு 4 அடைப்பும் 98% இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த நிலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கோயில் அல்லது ஒரு ஆலயத்தை நாம் உருவாக்குகிறோம் என்றால் அது வந்து அவ்வளவு லேசான ஒரு காரியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் அவங்க கேட்குறாங்க, திரும்ப ஓப்பன் ஹார்ட்னு சொல்லி அந்த ஆஸ்பத்திரியில். பிறகு எனக்கு மனசே கேட்கல. திரும்ப அவங்க போய் நேரில் பார்த்து அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட வந்து ஜோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மனசு இங்கே அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுற வரைக்கும் அவங்க பையன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். 3வது போயிட்டேன். காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களிடத்துல நான் ஜெபத்தை தான் எதிர்பார்க்கிறேன். வேற ஒன்றும் இதில் வந்து உங்களுடைய ஜெபம் வந்து இன்னும் அதிகம் தேவை. அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நாங்கள் வந்து ஃபீல்டுக்குள்ளே போயிட்டே இருப்போம். எங்கள் மரவங்களெல்லாம் கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே பிரிக்கிறத காட்டிலும் ஃபோனில் இங்கே பிரிச்சுட்ருக்கேன். ஏன்னா நான் ஃப்ளைட் போட்டு கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்லும்போது கடைசியில் ஒரு 2 நாள் இருங்க அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருந்தேன். ஏன்னா எனக்கு 15 நாள் அங்கே தங்குறதுக்குள்ளே எனக்கு இருந்த மைண்ட் செட்டு ஒன்றுமே எனக்கு ஒப்பிடலை. ஆனால் ஆண்டவர் என்னை நடத்தினார். அதெல்லாம் வச்சு ஏன் அப்படி எதுக்காக நான் வந்து இந்த கூட்டத்தை வந்து இன்னைக்கு நடத்தணுமா வேண்டாமான்னு சொல்லி நானும் சரி என்னுடைய மனைவியும் சரி அதை வந்து பேசும்போது வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான். காரணம் வந்து எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப லேசாக இருப்பேன். ஒரு கோயிலை இடிக்கணும் 10 நிமிஷத்தில் இடிச்சிருவேன். 2 மணி நேரத்தில் இடிச்சுட்டு அது யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது அடுத்த ப்ரொசீஜர்லாம் நைசிஸ் ப்ரொசீஜர். அதை பாட்டுக்கு அதுக்கப்புறம் இது பண்ணுவேன். ஆனால் இந்த போன ஜனவரி மாதம் நல்லா தான் என் உடம்பு போயிட்டு இருந்துச்சு. அது ஏன் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. அது வந்ததுக்கப்புறம் இனியால் ஆலயத்துக்கே வர முடியல அப்படிங்கிறது தான் பெரிய கஷ்டம். என் கஷ்டம் வந்து உடம்புல இருக்கிறத விட ஆராதனைக்கு இதில் உட்காந்துட்டு இருக்க முடியாது, வர முடியாது. எங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொன்னால் ஆலயத்துக்கு வர முடியாது. எனக்கு அங்கே ஜெபம் நடக்கும். குறிப்பாக பவுலின் திருநாளுக்கு வந்து ஐயா பேசுகிறாங்க, ஆபிரகாம் சொல்கிறார், ஐயா என்னால் வீட்டுக்குள்ளே உட்கார முடியும். காரணம் அந்த அளவுக்கு அந்த இது அப்படிப்பட்ட ஒரு இது வந்து இருந்துச்சு. அதனால் ஆண்டவர் எவ்வளவோ கிருபையாய் தாங்கியிருக்கிறார். நான் வந்து இவ்வளவு நடந்தும் ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார் என்றால் ஒருவேளை அவருடைய ஒரே ஒரு கிருபை தான்.
உங்களைப் போல மக்கள் அல்லது நான் சந்தித்து இருக்கின்ற மக்கள், எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுடைய ஒரு பெரிய, நீங்கள் சொல்லலாம் வந்தே பாரத்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். ஆனால் நான் வந்து சார் என்கிட்ட முதல்ல வந்து கேட்டாங்க, இது கேரளா உண்டு அப்படின்னு, உடம்பு ஒத்துழைச்சா தான் நினைச்சேன் வருவேன் சார் அப்படின்னு. ஆனால் அதுக்கு மத்தியிலும் சரி பிடிச்சது, அது போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு சிக்கலாக இருந்துச்சு. ஆனால் ஒரு வில் பவர் தான், சரி இந்த வருஷம் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த இதை நடக்கணும். இவ்வளத்தில் என்ன பெரிய ஆசீர்வாதம்னா, இந்த வருஷம் மரவன் குளத்தில் அந்த கிராமத்துக்குள்ளே கேரளா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ஆண்டவர் செஞ்சார். அவ்வளவு லேசாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது மாத்திரமல்ல, ஏன்ட ஒரு ஆள் சும்மா வந்து பேசுவார், ஒரு ஊழியக்காரர். அப்போ அந்த இது பக்கத்தில் ஒரு காலனி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலோன் காலனியை காமிச்சு கொடுத்தாரு. அந்த சிலோன் காலனியில் ஒரு 13 குடும்பம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ டேட்டாஸும் எடுத்து ஒவ்வொரு வீட்லையும் எத்தனை பேருங்கிறதெல்லாம் எடுத்து அவங்க எல்லாத்துக்கும் இந்த கிறிஸ்துமஸோட நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சாப்பாடு, அதே மாதிரி நம்ம பிள்ளைகள்லாம் கூட்டு போய் இந்த ப்ரோக்ராமு அதை நடத்துறதுக்குன்னே வெளியே ஒரு 2 பேரை வச்சு பண்ணுவது. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கே வந்து அங்கே வந்து ஊழியம் நடக்கும், அந்த அதுக்கப்புறம் அங்கே பிசா செஞ்சோம்னா சும்மா இருக்கும். அவன் வந்து எதையாவது உன்னை செஞ்சு கொண்டே தான் இருப்பான். இதுதான் என்னுடைய ஊழியத்திலே நான் அதிகமாக பார்த்த காரியம். எனவே தான் இந்த சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு நிற்பதற்கு பலன் கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையினால நீங்கள் 10 சபை நினைக்கலாம், 11வது சபையாக வழிபோக்கர் ஆலயத்தையும் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறோம். அநேகமாக இன்னும் 1 மாதத்துக்குள்ள வழிபோக்கர் ஆலயம் ஆழ்வாநேரி சேகரத்தோடு கூட இருக்கு. இப்படி வேலைகள் வந்து உங்களுக்கு சர்ச்சைக்குள்ள வராதே தெரியும். அவங்க தெரியுங்களா? எல்லாரும் தெரியுங்களா? ரிட்டையர்பட்டி அந்த டேனிங்கில் இருக்கிற ஒரு சர்ச்சு ஒரு ப்ரைவேட்டில் இருக்குது. இப்போ அவங்கள்ட்ட எல்லாம் பேசி பிஷப் வச்சு அங்கே திருவிருந்த ஆராதனைக்கு மட்டும் போயிட்டுருக்கேன். காலையில் 7 மணிக்கு போயிட்டுருக்கேன். அவர் வந்து ஒரு 1 மாதத்தில் எழுதி தரேன்ருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய தரிசனம், அது வந்து ஒரு சென்டராக மாறணும் அப்படிங்கிற அந்த மாதிரி காரியங்கள் நிறைய. ஒருவேளை இங்கே வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தால் கூட நான் அடுத்த இதில் வந்து என்னுடைய ஊழியம் என்ன செய்து கொண்டிருக்கும் என்றால் செய்து கொண்டிருக்கிறதுனாலே அந்த மாதிரி காரியங்கள். எனவே நான் இப்போ உங்களோட திரும்பியும் சொல்றது, உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய சிறப்பான வரவேற்புக்கும் நான் மனதார என்ன செய்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆனால் நீங்களும் என்ன செய்யணும், வளரும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஆலயம்னா அது எப்படி இருக்கணும்னு சொல்லி எங்கேயாவது பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கிற இடத்த போய் என்ன செஞ்சுட்டு பார்த்துட்டோம். நேசரத்து, சாயபுரம், பண்டாரஞ்சிச்சுகளை, உடம்புடி, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சர்ச்சுடைய இந்த அதாவது ஒன்று வாழ்க்கையில் எப்பவுமே நான் நினைக்கிற காரியம், எனக்கு ஒரு வயது முதிர்ந்த பால்ஞானையா அப்படின்னு ஒரு ஐயவாள் உண்டு. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் அதுதான். சர்ச்சு எவ்வளவு நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை தர என்ன செய்யும். எதுக்காக சர்ச்சை இவ்வளவு பிரயாசப்படுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சர்ச் ஒரு இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமா அங்கே இருக்கிற இருள் என்ன செய்யும். நீங்க நினைக்கலாம் காசு யார் தருவா, ஆண்டவருக்கு காசு ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ மரவங்க கட்டியிருக்கோம் 35 லட்சம் ரூபா பட்ஜெட். யாருமே முகம் தெரியாது, ஒரு ஆள் 10 லட்சம் ரூபா கொடுத்தாரு. இந்த பொன் குக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க ஹிந்து ஃபேமிலி, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ரசிக்கப்படுறாங்க. இந்த ஒரு ஃபேமிலி 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது அப்படிதான் ஆண்டவர் வந்து இன்னைக்கு வந்து அது நடக்குது. அதனுடைய மெயின் காரியம் இந்த வளாகம் சுத்தமாக இருக்கணும், காம்பவுண்ட் வால் எழுதிக்கணும், கொஞ்சம் உயர்த்தப்படணும், ஃப்ளேவர் பார்க்க எழுதிக்கணும், போடப்படணும். அப்படி ஒரு உங்களை நீங்கள் எவ்வளவு தூரம் வளர்க்குறீங்களோ வளர்க்க வளர்க்க நாம் என்ன செய்யணும் வளர்ந்து. எனவே ஆண்டவர், ஆனால் நீங்கள் எல்லாரும் பிராணிக்கு மிஞ்சி கொடுக்கீங்க, நான் அதில் குறையே சொல்ல மாட்டேன். எந்த ஊழியக்காரர் வந்தாலும் ஐஎஃப்எஸ்னாலும் வராரு, மணிக்கூர்னாலும் வராரு, எவருனாலும் என்ன செய்கிறாரு. ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாரும் தாராளமாக கொடுக்குறீங்க, அதில் தப்பே கிடையாது.
ஆனால் இந்த ஆலயம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதற்கான வழிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆலயத்தை நீங்கள் கனப்படுத்த ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? கனப்படுத்து. ஜெபிக்கிறது எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப லேசு. ஆனால் ஆண்டவருக்கு நாம் எதையாயும் ஒன்றை என்ன செய்துட்டே இருக்கணும். குறிப்பாக வாலிபர்களுக்கு நான் சொல்றது கேரம் போர்டில் நீங்கள் நல்லா ஆடுனீங்க, ஒன்றுமே தப்பே கிடையாது. என்னுடைய இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் அவங்க ஃபங்க்ஷன் இங்கே நடந்துருக்கு. ஆனால் அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் நம்ம ஜோம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வீட்டை இருந்துட்டு இருக்காங்க, திறந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த வாசல்லாம் நீங்கள் திறக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ சும்மா வீட்டுக்குள்ளே விடுறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ என் வீட்டுக்குள்ள யாருமே இங்கே தாண்டி எழுத முடியாது. இதே மாதிரி தான் எல்லாருடைய வீடும் ஒரு ஷெல்டர் அதில் இருக்கும். ஆனால் ஏன் உங்களை நான் கோவப்படுறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் மெயினாக தான். ஏன்னா இதெல்லாம் இந்த ஒரே ஊரில் இன்னைக்கு மைக்கெல்லாம் இப்படி குறைச்சி போட்டு 2 இடத்துலையும் ஒரு குருவானவருக்கு வரவேற்பு நடக்கும் அப்படின்னா இதெல்லாம் கடவுளுடைய பெரிய. நீங்கள் புகந்தாம்பாறையில் பார்த்தீங்கன்னா 2 கோயில்காரனும் சிஎஸ்ஐக்காரன் தான் சண்டையை போட்டுறான். இவனும் 9 மணிக்கு பார்க்க போதான், அவனும் 9 மணிக்கு போதான், இவனும் 7 மணிக்கு போதான், அவனும் போதான். அது வாழ்க்கை அல்ல. இந்த சமாதானம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லை பெரிதாக வேண்டும். அந்த பிள்ளை எல்லை பெரிதாகும் போதுதான் இது எதை கொண்டு குறைக்கும் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு இந்த வாலிபர்களுக்குள்ள அந்த சண்டைங்கிறது என்ன செய்யும்? நாங்க சிஎம்எஸ், நாங்க சிஎஸ்சிஏ, நாங்க அந்த டென்ஷன் என்ன செய்யும்? குறைஞ்சாதான் அடுத்த பஞ்சாயத்து தலைவரை பத்தி என்ன செய்ய முடியும்? யோசிக்க முடியும். அது உங்க தெரு பாருங்க, அந்த ரோடெல்லாம் பாருங்க, எவ்வளவு ஃபிளேவர் பிளான் போட்டாலும் அதெல்லாம் ஒண்ணுமே ஒப்பேற மாட்டேங்குது. நீங்க கேரள ரோடு போகும்போது சகதிக்குள்ள கூடமா தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். எனவே இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக எல்லாருக்கும் மனதார இனி அன்போடு நேசிக்கிறது, என்கிட்ட ஃபோனில் பேசுறது, அது மாத்திரமல்ல இந்த ஊழியத்திலே எங்களோடு கூட இருக்கின்ற உங்கள் யாவருக்கும் மனதார நான் நன்றியை, குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்வோம். புஸ்தகம் ஆண்டவரை நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குருவானவருடைய இடத்திலே நாங்கள் வருஷத்தின் முதல் நாள் சாயங்கால வழியிலே நாங்கள் அவர்களுக்குரிய கணத்தை கொடுத்து ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஒருவருக்கு உங்கள் அன்பை பரிமாறி இருக்கோம். அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். அவருடைய எதிர்கால காரியங்களே அவர்கள் எங்களோடு கூட பேசினார்கள். சிறப்பாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை அவருடைய சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் வைத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் அதற்காக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். விவரப்படுத்துங்க, கொடுத்த 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிரயாணங்கள் எல்லா இடங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு சந்தோஷம் நிறைவாக இருக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாக இருக்கட்டும், சுகம் பலன் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கட்டும். அவரை விதமாக அவர்களை பாதைக்க ஊழியத்தின் பாதையில் எடுத்துச் செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரம் சமூகத்திலே அவரே இந்த குருமனையினுடைய முன்பகுதியிலே காத்திருந்த அருமையான திருச்சபன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாகவே இருக்கட்டும். ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் நிறைவாகட்டும், எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படட்டும். காத்திருக்குதல் கைகூடியவர் கொள்கிறார். எதை நினைக்கின்றார்களோ இந்த புதிய ஆண்டிலே அவர்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்ந்து மகிழ்ந்திருக்க ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கருத்திலே கொடுக்கிறோம். நாங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே இருக்கிறோம், ஆலய வளாகத்திலே இருக்கிறோம். ஆண்டவரே எல்லாம் ஒழுங்காக செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் இன்னும் அலட்சியமாக நடந்துதான் முடியும். எல்லாவரையும் கவனமாக நடந்து நீ தருகின்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டு உதவி செய்கிறார்கள். ஐயாவுக்காக அம்மாவுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தின் மூலமாக அவர்களை இன்னும் அதிகமாக தாங்கி பாதுகாத்து இந்த வாழ்க்கையை வழிநடத்தி செல்கிறார்கள். கல்விக்கரம் அவரோடு கூட இருக்கட்டும். இடத்திலே காத்திருந்த அருமையான குடும்பத்தின் பேரோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து வருகின்ற நாட்களை எங்களுக்கு ஆசீர்வாதத்தில் எங்களை வழிநடத்தி செல்கிறார். எல்லாவற்றுடைய கருத்தில் போட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபங்களும் ஜெபம் நடத்தினாவே. ஆமென்.